7th Standard English Term 3 Poem to Courage. Author எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஸோ இவர் கரேஜ் பற்றி சொல்லியிருக்காரு. இது வந்து ரியல் கரேஜ் அப்படின்ற மாதிரி. கரேஜ் இஸ்ன்ட் அ பிரில்லியன்ட் டேஷ். கரேஜுன்றது ஒரு பிரில்லியன்ட் குவாலிட்டி கிடையாது, ஒரு புத்திசாலித்தனமான செயல்பாடு இல்லை. அ டேரிங் டீட் இன் அ மொமெண்ட்ஸ் ஃப்ளாஷ். ஸோ கரேஜுன்றது நம்ம டேரிங் ஆக்ட். இப்போ ஒரு பர்சனோட டேரிங் ஆக்ட்ன்னு இருக்கு இல்லையா, துணிஞ்சு செய்வான், அவன் இப்படியெல்லாம் இருப்பான், அவ்வளோ போல்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான் கரேஜ். இட் இஸ்ன்ட் அன் இன்ஸ்டன்டேனியஸ் திங். வாட் இஸ் மீன் பை இன்ஸ்டன்டேனியஸ்? நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டன்ட்னா என்னன்னு தெரியும். இன்ஸ்டன்ட் மிக்ஸ் அப்படின்னா உடனடியாக, ரெடிமேட் அந்த மாதிரி. ஸோ instantaneous, happening or done immediately, உடனே வந்து இது பண்ணுறது, ரெடி பண்ணுறது. it isn't an instantaneous thing. அது வந்து உடனே கிடைக்கிறது கிடையாது. born of despair with a sudden spring. born of despairன்றது hopelessness, நம்பிக்கை இல்லாதது. இது வந்து ஜஸ்ட் நம்ம சிமிட்ரு நேரத்தில் இந்த சடன் ஸ்ப்ரிங்கில் சொல்லுவோம் இல்லையா, திடீர்னு வசந்தம் வரும் இல்லையா, ஸோ திடீர்னு வந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையின்மையால் கிடைக்கக்கூடிய இது கிடையாது, உணர்வு கிடையாது. it isn't a creature of flickered hope. அது வந்து நம்ம இப்போது ஆர் த ஃபைனல் டக் அட் அ ஸ்லிப்பிங் ரோப். அதாவது ஒரு கயரில் வந்து நம்ம நழுவிக்கிட்டே போகிறோன்னா அந்த கயரோட கடைசியில் தொங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நழுவிட்டு போகிற ஒரு பவரும் கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்லிப்பிங் ரோப் கடைசி அது விழ போகிறோன்னா அந்த டைமில் வரக்கூடிய அந்த தைரியம் கிடையாது. ரியல் கரேஜ்னா அந்த பவர் கிடையாது. ஸோ ஃபைனல் டாக், இப்போ நம்ம விழ போகிறோன்னா கண்டிப்பாக நமக்கு பயம் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் வரக்கூடிய துணிச்சல் ரியல் கரேஜ் கிடையாது. பட் இட்ஸ் something deep in the soul of man that is working always to serve some plan. அதாவது நம்ம அதாவது ஆழ் மனசில் ஒரு நம்ம ஆன்மாக்குள்ளே எப்போவுமே இருக்கிற ஒரு பவர் தான் கரேஜ். அது வந்து இப்போவே ஸ்டார்ட் ஆகி முடியறது கிடையாது, லாங் லாஸ்டிங், எப்போவுமே இருக்கும், ரிமைன் ஆல்வேஸ். Courage isn't the last resort in the work of life or the game of sport. Before that, இதில் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, சேம் சவுண்ட்ஸ் தான் ரைமிங் வேர்ட்ஸ். டேஷ், ஃப்ளாஷ், திங், ஸ்ப்ரிங், ஹோப், ரோப், மேன், பிளான். Now, courage isn't the last resort in the work of life or the game of sport. கரேஜ்ன்றது அந்த தைரியம், துணிச்சல்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து எப்போவுமே வந்து ஒரு லாஸ்ட் ரிசார்ட். நம்மளோட விளையாட்லேயும் லைஃப்லேயும் சரி, விளையாட்லேயும் சரி, வாழ்க்கையிலையும் விளையாட்லேயுமே வந்து கடைசியான டார்கெட்டில் வரக்கூடியது கிடையாது கரேஜ். இட் இஸ்ன்ட் அ திங் தட் எ மேன் கேன் கால் at some future time when he is apt to fall. அது நம்மளோட ஃப்யூச்சர், எதிர்காலத்துலேயும் சரி, நம்ம வீழ்ச்சி அடையும் போது, நம்மளால் முடியல அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது அழைக்கிற, ஐயோ நம்ம வந்து இப்போ வந்து துணிஞ்சு செஞ்சிடலாம் இதை அப்படின்ற ஒரு பவர் கிடையாது கரேஜ். if he hasn't it now he will have it not when the strain is great and the pace is hard. ஸோ அதாவது நமக்கு வந்து கரேஜ் நமக்கு வந்துடுச்சுன்னா, இப்போ கிடைக்கல அப்படின்னா லைஃப்பில் எப்போவுமே கிடைக்காது. நமக்கு கரேஜ் கிடைச்சிடுச்சுன்னா ஓகே, கிடைக்கல, அந்த துணிச்சல் நமக்கு வரலை அப்படின்னா அது வந்து எப்போவுமே கிடைக்காது. அதுதான் சொல்கிறாங்க. அதாவது நம்ம டஃப் டைம்ஸ், ரொம்ப கஷ்டப்படுற டைம்ஸில் கூட நமக்கு அது கிடைக்கலன்னா அது எப்போவுமே கிடைக்காது லைஃப்பில் அப்படின்ற மாதிரி. ஃபார் ஹூ வுட் ஸ்ட்ரைவ் ஃபார் அ distant goal must always have courage with his soul. ரொம்ப காலமாக வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு இதை வந்து டார்கெட் அடையணும் அப்படின்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எப்போவுமே தன்னோட நம்ம இன்னர் சோலில் வந்து கண்டிப்பாக அந்த கரேஜுன்றது இருக்கும். ஃபார் ஹூ வுட் ஸ்ட்ரைவ்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறது, எஃபர்ட் எடுக்கிறது, மேக் கிரேட் எஃபர்ட். ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த டிஸ்டன்ட் ஒரு கோல், நம்மளோட எய்ம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவோம், ரொம்ப எஃபர்ட் போடுவோம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட இன்னர் சோலில், நம்மளோட ஆன்மாலே வந்து கரேஜ் கண்டிப்பாக இருக்கும். அதை வெளியே கொண்டு வரணும். இப்போ இதில் ரைமிங் வேர்ட்ஸ் என்ன? ரெசார்ட், ஸ்போர்ட், கால், ஃபால், நாட், ஹார்ட், கோல், சோல். நெக்ஸ்ட், அதாவது சேம் சவுண்ட்ஸ் வர்றது ரைமிங் வேர்ட்ஸ். தென் courage isn't a dazzling light that flashes and passes away from
சைட். கரேஜ்ன்றது ஒரு டாஸ்லிங் லைட் கிடையாது, பளிச்சுன்னு எரியக்கூடிய லைட் கிடையாது. அது வந்து அப்படியே ஃப்ளாஷஸ் அண்ட் பாசஸ் வந்துட்டு போகிற ஒரு கண் பார்வை முன்னாடி ஃப்ளாஷ் அந்த லைட் வந்துட்டு பாஸ் ஆகிடும் போகிற மாதிரி இது கிடையாது. அது நமக்குள்ளே எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறாரு. இட்ஸ் அ ஸ்லோ அன்வேவரிங் இன்கிரெயின் ட்ரெய்ட். அது வந்து நல்லா மெதுவாக நிதானமாக ஈவனாக இருக்கும். நம்ம வந்து அன்வேவரிங்னா வந்து ரொம்ப செதறலாம் இருக்காது, ஈவனாக நம்ம இதுக்கு வந்து நம்மளுக்கு தெளிவாக இருக்கும். இன்கிரெயின் ட்ரெய்ட். இன்கிரெயின்ட் மீன்ஸ் ஃபர்ம்லி எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் ஹார்ட் டு சேஞ்ச். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து ரொம்ப கஷ்டம் மாறுறது. அந்த கரேஜ் நமக்குள்ளே இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? இன்கிரெயின் ட்ரெய்ட் நமக்குள்ளே ஆழ் மனசில் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். வித் த பேஷன்ஸ் டு ஒர்க் அண்ட் த ஸ்ட்ரென்த் டு வெயிட். அந்த கரேஜை கொண்டு வரதுக்கு ரொம்ப பொறுமையும் தேவை, ஸ்ட்ரென்த் டு வெயிட். பேஷன்ஸ் டு ஒர்க் அண்ட் த ஸ்ட்ரென்த் டு வெயிட். ஸோ மனித வலிமையும் தேவை. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ மேன் when his skies are blue. It's part of him when he has work to do. நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லா நேரத்துலையும் செய்வோம் இல்லையா, அதில் எல்லாத்துலேயும் ஒரு பார்ட்டாக வகிக்குது. நம்மளோட வேலை செய்கிற ஒரு பார்ட்டாக அது இருக்குது, நமக்குள்ளேவே இருக்குது, எல்லா நேரத்துலையும் இருக்குது, நம்ம சந்தோஷத்துலேயும் இருக்குது. நம்ம அந்த ப்ளூ ஸ்கைஸ் இருக்கு இல்லையா, நம்ம சந்தோஷமாக இருக்கிற நேரத்துலையும் நம்ம கூடவே நம்ம ஒர்க் பண்ணும் போதே இருக்குது. த பிரேவ் மேன் நெவர் இஸ் ஃப்ரீட் ஆஃப் இட். ஸோ பிரேவ் மேன்னா என்ன, ரொம்ப வீரமாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த துணிச்சல் கரேஜ்ன்றது இருக்கும். அது அவங்களுக்குள்ளே தான் இருக்கும். அவங்க வந்து அதை ஃப்ரீ பண்ணவே மாட்டாங்க. நமக்கே தெரியும் இல்லையா, அப்படியே ரொம்ப வீரமாக இருக்கிறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக துணிச்சல் தைரியம்லாம் அதிகமாகவே இருக்கும். ஹி ஹேஸ் இட் வென் தெர் இஸ் நோ நீட் ஆஃப் இட். அவங்களுக்கு தேவை இல்லாத பொழுதும் அவங்கக்கிட்ட அந்த கரேஜ் அவங்கக்கிட்டே தான் இருக்கும். Courage was in this the rhyming words light, sight, trait, weight, blue, do, it the same word அது. Then courage was never designed for show. It isn't a thing that can come and go. ஸோ கரேஜ்ன்றது அது வந்து ஒரு காட்சிக்காக வைக்கப்பட்டது கிடையாது, ஒரு ஷோ கிடையாது. அந்த துணிச்சல்ன்றது அது வந்துட்டு போகிறது கிடையாது, அந்த மாதிரி ஒரு திங்கும் கிடையாது. இட் இஸ் ரிட்டன் இன் விக்ட்ரி அண்ட் டிஃபீட். ஸோ நம்மளோட விக்ட்ரினா என்ன, வெற்றி தோல்வி, இதில் எல்லாத்துலேயுமே நம்மளோட கரேஜ் இருக்குது. நம்ம துணிச்சலாக நான் இதை செஞ்சேன், அதனால் எனக்கு வெற்றி கிடச்சிது, துணிச்சலாக நான் இதை பண்ணேன், பட் தோல்வி கிடச்சிது அப்படின்ற போது ஸோ அது ஒவ்வொரு வெற்றியிலையும் சரி தோல்வியிலையும் சரி நம்மளோட கரேஜ் ரெஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் எவ்ரி ட்ரையல் எ மேன் மே மீட். ஸோ ஒவ்வொரு சோதனையிலையும் எவ்ரி ட்ரையல் அவன் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு சோதனையிலுமே நம்ம ஒரு மேன் ஆஸ் அ பர்சனாக நம்ம அதை மீட் பண்ணுறோம், பார்க்குறோம். கரேஜ் நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை மீட் பண்ணுறோம். ஈவன் யூ ஆர் ஃபேஸிங் அண்ட் எக்ஸாம்ஸ், அதெல்லாம் ஓகே நம்ம தைரியமாக எழுதலாம் அப்படின்ற மாதிரி இல்லையா. ஸோ ஒவ்வொரு ட்ரையல்லையும் ஒவ்வொரு சோதனையிலையும் ஒரு மேன் அந்த கரேஜை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் ஹார்ஸ் டேஸ் அண்ட் ஹிஸ் இயர்ஸ். ஸோ நம்மளோட நேரத்தில், நாட்களில், வருஷக்கணக்கு, அந்த ஆண்டுகளில் எல்லாத்துலேயுமே ஒரு பகுதியாக கரேஜ் இருக்குது. பேக் ஆஃப் ஹிஸ் ஸ்மைல்ஸ் அண்ட் பிஹைண்ட் ஹிஸ் டியர்ஸ். அந்த கரேஜ் எங்கே இருக்குது, நம்மளோட அந்த ஹாப்பினஸ் சிரிக்கிறோம் இல்லையா, அதுக்கும் கண்ணீருக்கும் பின்னால் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சந்தோஷத்துலேயும் சரி நம்ம கண்ணீர் விடுறதுலையும் சரி அது பின்னாடி என்ன இருக்குது, கரேஜ் இருக்குது, நம்மளுடைய தைரியம் இருக்குது. கரேஜ் இஸ் மோர் தென் எ டேரிங் டீட். ஸோ துணிச்சலை விட, அதாவது அந்த கரேஜ்ன்றது ரொம்ப டேரிங் டீட். நம்ம துணிச்சலாக செய்கிறோம், இறங்குறோம் இல்லையா, அது எவ்வளோ பெரிய விஷயம். இட்ஸ் த பிரீத் ஆஃப் லைஃப். அது நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு மூச்சு. நம்ம தைரியமாக ஒரு துணிஞ்சு செய்கிறோன்னா கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையோட மூச்சுன்னு சொல்லலாம். அண்ட் எ ஸ்ட்ராங் மேன்ஸ் க்ரீட். ஸோ அது மனிதனோட மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக விளங்குது கரேஜ். ரைமிங் வேர்ட்ஸ்: ஷோ, கோ, டிஃபீட், மீட், இயர்ஸ், டியர்ஸ், டீட், க்ரீட். The poem the author எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்